Hi friends and relatives. இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான சமையல் குறிப்பு தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்பு சாப்பாடு. கம்பு சாப்பாடுக்கு நம்ம கம்பை அளந்து ஊற வச்சிரணும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சிரணும். அப்புறம் அதே அளவு வந்து ஒரு பங்கு வந்து நம்ம கம்பு எடுத்தோம்னா 2.5 பங்கு தண்ணி எடுத்து நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கணும். இந்த மாதிரி 1:2.5 ரேஷியோல எடுத்து கொதிக்க விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கம்பை நல்லா அரைச்சிடணும். நான் கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சிட்டேன், அதனால இந்த மாதிரி வருது. இல்லைன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து அரைச்சிங்கன்னா நல்லா பொல பொலன்னு வரும். ஈஸியாக வந்து சலிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியிலே வந்து நல்லா அரைச்சிட்டு இதை நம்ம சலிக்கணும். இப்போ நம்ம சலிக்கும் போது மேலே இருக்கக்கூடிய கப்பி இருக்குது இல்லைங்களா, அது திரும்பலாம் அரைக்க தேவையில்ல. அது தனியாக அப்படியே எடுத்து வச்சிடணும். கீழே இருக்கக்கூடிய அந்த தவிடுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது கப்பி, கீழே இருக்கிறது தவிடு. அந்த தவிடை தனியாக வச்சிடணும். மேலே இருக்கக்கூடிய அந்த கப்பியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரே டைம் அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் சலிச்சிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து குருணையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா வந்து பவுடராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக எல்லாம் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்ச தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த குருணையை வந்து கொட்டி நம்ம வந்து கிண்டணும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் வந்து குருணையை கொட்டி நம்ம கொட்டியாச்சு. இது அடி பிடிச்சிக்கும், அதனால நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் கட்டிலாம் வராது. நம்ம கிண்ட கட்டிலாம் சரியாயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தடிப்பாக வரும்போது நம்ம வந்து அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, மாவு தவிடு, கம்பனுடைய தவிடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து அதோடு சேர்த்து நல்லா கிளறணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தவிடு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து கட்டிலாம் வர சான்ஸ் இல்லை. எல்லாமே இப்படி மிக்ஸ் பண்ண கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியினுடைய பேக் சைடு இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இது ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா இது நம்ம வேறு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்.
இதை வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு குழம்போடு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்கீரை குழம்போடு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நீராகாரம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கரைச்சி நம்ம கூழ் மாதிரி குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க அந்த சம்மருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சீம்பால் எங்கள் மாடு கன்று போட்டிருக்கு. அந்த சீம்பால் எப்படி காய்ச்சலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திக்கான சீம்பால் 1.5 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆர்டினரி மில்க் ஒரு 200 ml எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஹார்டாக கெட்டியாகிடும் வெறும் சீம்பாலே போட்டால், அதனால. அப்புறம் நம்ம சர்க்கரை தேவையான அளவு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கரில் இதை வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய குக்கராக எடுத்துகிட்டு அந்த குக்கர்னுடைய அடிப்பாகத்தில் நீங்கள் ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இல்லை அந்த மாதிரி வளையல் கண்ணாடி வளையல் இருந்தால் ஒரு வளையல் வச்சா கூட போதும். இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வச்சுட்டு தண்ணி நம்ம பாத்திரத்தினுடைய பாதி முழுகிற அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி விடணும். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆகணும். குக்கர்லேயே அப்படியே விட்டுறலாம். அதிலே நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை இவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவோம். வெறும் சீம்பால் மட்டுமே இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொலகொலன்னு இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.